நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே கர்த்தர் என்னை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கம், அநேக முறை இந்த வார்த்தையை நாம் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நெருக்கத்தில் இன்னைக்கு அநேகர் பதஷ்டத்தில் பலரையும் கூப்பிடுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நெருக்கமான நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. இயேசு கிறிஸ்து படகுலே அவர் ஏறி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் படகுல என்ன செய்தாரா? அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அடித்தட்டிலே அவர் படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசப்படுகிறது. சீஷர்கள் எல்லாரும் பயந்து விடுகிறார்கள். ஐயோ, நாம் மரிக்க போகிறோம், கடலிலே மூழ்க போகிறோம் என்று பதஷ்டத்தோடு இயேசுவை தன் நெருக்கத்தின் வேளையிலே இயேசுவை கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் யாரை கூப்பிடுகிறேன்? இன்னைக்கு நாம் புரிந்து கொள்வோம், இன்றைக்கு நம்மோடு இருக்கிறவர்கள் நாளைக்கு நம்மோடு இருக்க மாட்டார்கள். பல நாட்களாய் என்னோடு நட்பில் இருந்தவர்கள் நாளைக்கு என்னோடு இருப்பார்களா இல்லையா என்பது எனக்கு நிச்சயம் அல்ல. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் இதுவரை நடத்தி வந்தவர், இப்பொழுது என்னை நடத்தி கொண்டிருப்பவர், இனிமேலும் என்னை, அல்லேலூயா, வேற எந்த மனிதனும் திஷ்டாங்க விதமாய் சொல்லவே முடியாது. நீங்க எவ்வளவு மருத்துவரிடத்தில் போனாலும், எவ்வளவு பெரிய அதிகாரிடத்தில் நீங்கள் பார்த்தாலும், உனக்கு ஒரு உறுதியான வார்த்தைகளை அவளால் சொல்லவே முடியாது. இதை கொடுத்து நான் உன்னை குணமாக்கி விடுகிறேன், இதை கொடுத்து உன்னை பிழைக்க வைக்கிறேன், இதை கொடுத்து உன் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறேன் என்று இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் வரக்கூடிய காலங்களை அவன் திஷ்டாங்க விதமாய் ஒருவனும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனால் வேதத்தை அறிந்தவர்கள் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் சொல்லுவார்கள், என்னை நடத்தி வந்தவரும் என்னை நடத்துகிறவரும் இனிமேலும் கர்த்தரை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இனிமேலும் நான் நம்பிக்கையோடு சொல்ல முடியும், இனிமேலும் என் ஊழியத்தை கர்த்தர் நடத்துவார். வருகிற காலங்களை தேவன் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும், இயேசுவை என் கண்கள் ஏறெடுக்கும் என்றால் அவர் பரத்திலிருந்து எனக்கு என் நெருக்கத்திலே எனக்கு உதவி செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். வேதம் புஸ்தகம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே என்னை கொண்டு போய் என்ன செய்யறாரா? கர்த்தர் வைக்கிறார். விசாலம் ஒரு மகிழ்மையான ஒரு இடம். ஏன்னா இப்ப இருக்கிற இடங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கிற வாழ்க்கை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. உலகம் நம்மளை நெருக்குகிறது, உறவு நம்மளை நெருக்குகிறது, உற்றார் உறவினர்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நெருக்கத்தில் என்னால என்னவா வாழ முடியலன்னு கேட்டா, என்னால நிம்மதியா வாழ முடியல. எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் சகேவை குறித்து நமக்கு எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அவன் வரி வசூலிக்கிறவன். அவன் வீட்டில் இல்லாத பொருட்களே இல்ல. அவன் ஒன்றுக்கு 4 முறையாய் அவன் என்ன செய்வானா? அவன் வரி வசூலிக்கிறவன், வட்டி விடுகிறவன். அப்படி அவன் சேர்த்து வைத்த செல்வங்கள் ஏராளமாய் தன் வீட்டிலே வைத்திருக்கிறான். பணங்களுக்கு அவனுக்கு குறைவே இல்லை. அவனத்தில் வேலையாட்கள் இருக்கிறார்கள். அவனை கண்டால் அந்த ஊர் பயப்படுகிறது. யாருக்காவது ஒரு நெருக்கம் வேணும்னா எல்லாரும் யாரிடத்துல போகிறார்கள்? சகீர்விடத்துல போகிறார்கள். ஐயா, எனக்கு இந்த நெருக்கம், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு உதவி செய்யும் என்று அவன் வீடுகளிலே தினந்தோறும் வந்து வாசலில் நின்று தன் நெருக்கத்தை சொல்லி அவர்கள்
தன் நெருக்கத்துக்கு பணங்களை வாங்கி கொண்டு செல்லுகிற ஒரு மனிதன் தான் சகேயு. ஆனால் அப்படிப்பட்டவனுடைய வாழ்விலே ஒரு நெருக்கத்தை அவன் பணத்தினாலே அவன் வாழ்வு மாறவே இல்லை. அவன் நினைத்தான் இதெல்லாம் எனக்கு நிம்மதியை தரும் என்று நினைத்தான், இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்தான், இதெல்லாம் எனக்கு நிம்மதியை தரும் என்று நினைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு அவன் சந்தித்தானோ அப்பொழுது புரிந்து கொண்டான், ஹல்லேலூயா, இதை காட்டிலும் ஒரு விசாலமான இடம் அவரிடத்திலே உண்டு என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை நோக்கி நாடி ஓடினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இது கிடைத்தா எனக்கு விசாலம் வந்துடும், இது மாத்திரம் எனக்கு வந்தா விசாலம் வந்துடும், இந்த காரியம் நடந்தா எனக்கு விசாலம் வந்துடும். இல்லைங்க, உன் கண்கள் இயேசுவை என்றைக்கு நோக்கி பார்க்கிறதோ அன்றைக்கு கர்த்தர் உனக்கு விசாலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நெருக்கத்துக்கு பதில் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. உன் நெருக்கத்துக்கு நீக்குகிற ஒரே ஒரு தெய்வம் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகினாலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்கள் நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், பண நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். பல நெருக்கத்திலே இன்னைக்கு நீ இந்த இடத்துல அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். இந்த நெருக்கத்தை யாருக்கு நீக்குவான், இந்த நெருக்கம் யாராலே நீக்கப்படும் என்று ஒரு கேள்விகளோடு யாரை சந்தித்தா இந்த நெருக்கம் நீங்கும் என்று பல ஆலோசனைகளை கேட்டுக்கொண்ட இடத்துல அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு அன்பாய் கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயா, இயேசுவை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்றால் நிச்சயமாய் இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விசாலத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? ஈசாக்கு துறவை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது அநேகர் அந்த துறவை மூடிக்கொண்டே இருந்தார்கள். அவன் வெட்ட வெட்ட அவர்கள் மூடிக்கொண்டே இருக்கிறார்கள். சோர்ந்து போகலங்க. ஐயோ, ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று கோபப்படல. அவன் ஒரு துறவை மூடும் பொழுது மற்றொரு துறவை தோண்ட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஒருவேளை நம்ம குடும்பத்திலிருந்து கூட, ஒருவேளை நம்முடைய நண்பரிடத்திலிருந்து கூட, தெரிந்த முகத்திலிருந்து கூட நம்மளை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீ சோர்ந்து போகாதே. அவர்கள் நெருக்க நெருக்க நீ என்ன செய்யணும்னு கேட்டா நீ துறவை தோண்டு. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஒரு கட்டத்துல ஒரு துறவண்டையிலே அவர்கள் தோண்டும் பொழுது அவங்க நினைச்சிட்டாங்க, இனி இதுல தண்ணி வராது, இனி இவனை பின்தொடர முடியாது. ஏன்னா இவனோடு இருக்கிறவர் யாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த பஞ்ச காலத்துல நாங்க எல்லாம் துறவை தோன்றோம், ஆனால் அந்த துறவுல தண்ணி வரல. ஆனா ஈசாக்கு தோண்ட தோண்ட என்ன வருது? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை எப்படி வைத்திருக்கிறான்னு கேட்டா, நீ ஜெபித்தால் வல்லமை உண்டு, நீ ஜெபித்தால் அற்புதம் நடக்கும், நீ ஜெபித்தால் அதிசயம் நடக்கும், நீ ஜெபித்தால் அற்புதங்களையும் அடையாளங்களை கர்த்தர் உன் வீட்டிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதே. ஜெபிக்க ஜெபிக்க துன்பம் தான் ஃபர்ஸ்ட் வருது, ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை தான் அதிகமாகுது. நீ சொல்லி கொண்டிருப்பாயா? நீங்க கர்த்தர் உனக்கு தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. துன்பத்தையும் கர்த்தர் உன்னை விட்டு திரட்டக்கூடிய நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகமே வறண்டு கிடக்கும் பொழுது, தேசமே வறண்டு கிடக்கும் பொழுது ஈசாக்கோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டதை போல இன்னைக்கு சொல்லுகிறேன், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காலங்களை கர்த்தர் சமீபமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ யாரை நோக்கி கூப்பிடு? அவரை நோக்கி மாத்திரம் கூப்பிடு. என்ன வந்தாலும் அவர் கூப்பிடுவது மாத்திரம் என்ன செய்யாத, நிறுத்தாத. என்ன நேரிட்டாலும் அவரை கூப்பிடுவதை மாத்திரம் நிறுத்தாத. ஏன்னா அவர்தான் உனக்கு முன்னே கடந்து போகிறவர், உன் எதிர்காலத்தை நியமிக்கிறவர்,
உன் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரே ஒரு நல்ல ஆண்டவர், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயான்னு சொல்லலாமா? அல்லேலூயா. நெருக்கத்திலே கூப்பிட்டதான ஒரு மனிதனை குறித்து தான் இன்றைக்கு ஒரு சில வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வேதத்தை திருப்பி 2 நாளாகமம் 33வது அதிகாரம், 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அல்லேலூயா. ஆமென். மனாசே அவனுடைய விண்ணப்பம் எப்படியா இருந்தது என்றால், தேவ சமூகத்திலே தன் நெருக்கத்தின் வேளையிலே என்ன செய்தான் என்று கேட்டால் கெஞ்சினான். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தன் பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறான். ஐயோ, இந்த நெருக்கத்திலிருந்து என்னை இந்த உலகத்தில் ஒருவராலும் மீட்டெடுக்க முடியாது என்பதை அறிந்து தன் பிதாக்களின் தேவனுக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. உன் நெருக்கத்தை நீக்கக்கூடிய அதிகாரங்களும் ஆற்றலும் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் இருக்குதே தவிர வேறு எந்த மனிதனுக்கும் இல்லை. அல்லேலூயா. நீ அறிந்து கொள். தன் பிதாக்களின் தெய்வத்துக்கு நேராக ஏன் இந்தவனுக்கு இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு? இன்னைக்கு பல நேரங்களில் நெருக்கம் எல்லாம் வரும் பொழுது நாம் முறையிடுகிற ஒரே ஒரு மனுஷன் யார் அப்படின்னு கேட்டா பிசாசு. அல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் யாரு? பிசாசு. ஏதாவது தடிக்கு விழுந்துட்டேனா யாரு? பிசாசு. கணவன் மனைவி அடிச்சிட்டாரா யாரு? பிசாசு. மனைவி கணவன் அடிச்சிட்டானா யாரு? பிசாசு. இன்னைக்கு பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை பார்த்து அதிகமாய் சொல்லுகிற வார்த்தை என்னது? பிசாசு. எல்லாமே நம்ம பிசாசின் மேலே பழியை போட்டு நாம் தப்பித்துக் கொள்ளுகிறோம். ஏன்னா அவன் தான் அதுக்கு கரெக்டானவன் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு தொழிலை பண்ணுகிறோம், அந்த தொழில் நட்டமாகிறது. யாரு? பிசாசு. உடம்பு சரியாம ஆகுது. யாரு? பிசாசு. அல்லேலூயா. திடீர்னு கால் வீங்கிருச்சு. யாரு? பிசாசு. திடீர்னு நெஞ்சு வலி வருது. யாரு? பிசாசு. அல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு வேலையே இருக்காது. ஆமென். எதுக்கு எடுத்தாலும் பிசாசு. மனாசேயுடைய நெருக்கத்தின் காரணம் என்ன? மனாசேயினுடைய ராஜ்யபாரம் போனதுக்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளோ நெருக்கம்? பிசாசினாலயா? அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும், நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும் பொழுது நாங்கள் என்ன அடைகிறோம்? பலன் அடைகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பலவீனனாய் தெரிந்து கொண்ட என்ன இப்ப எதுவா மாத்துறாருன்னா, என்னை பலனாய் கர்த்தர் மாற்றுகிறார். பலன் அடைகிறது மாத்திரமல்ல, இந்த பலன் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா, யூதாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கும் இவர்கள் என்னவா கொடுக்கிறாங்க? சாட்சி கொடுக்கிறார்கள், சாட்சியாய் நிற்கிறார்கள்.
இந்த சாட்சி எதனால வந்தது? பரிசுத்த ஆவியானவர் இவர்களை பலப்படுத்தினார். இன்னைக்கு ஒன்று நம்ம புரிந்து கொள்ளுவோம், பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம மாத்திரம் அல்லங்க, நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? பலப்படுத்தியிருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தாயின் கருவிலே இருந்து என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் என் பலத்தினாலே பிறக்கல, என் பிள்ளைகள் என்னுடைய பலத்தினாலே என்னுடைய இரத்தத்தினால பிறக்கல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே கர்த்தர் என் பிள்ளையை இந்த பூமியிலே பிறக்க வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருக்கிற அனைவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் பலம் உள்ளவர்கள் நாம் என்ன செய்ய மறந்துட்டோம் கேட்டா, சாட்சியா இருக்க என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். அல்லேலூயா. உலகமெங்கும் போய் இவர்கள் சாட்சியாய் இருப்பார்கள். இன்னைக்கு சாட்சியம் வீட்டில் இருக்கா? சாட்சியம் வாழ்க்கையில் இருக்கா? நான் வேலை செய்யற இடத்துல நான் சாட்சியா இருக்கிறேனா? என் தெருக்களில் சாட்சியா இருக்கிறேனா? என் நண்பர்கள் மத்தியில சாட்சியா இருக்கிறேனா? என் உறவின் மத்தியில சாட்சியா இருக்கிறேனா? அல்லேலூயா. உன் நெருக்கத்தை கர்த்தர் இன்னைக்கு நீக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்ல முடியும்? இங்க மனாசே தன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கெஞ்சுவதற்கு என்ன முகாந்திரம், என்ன செய்தான்? அதே அதிகாரத்திலே 33வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடையை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தார். அல்லேலூயா. தன் தகப்பன் யாரா? எசேக்கியா. தன் தகப்பன் தேவ சமூகத்திலே நெருக்கத்திலே அவன் விண்ணப்பித்து ஜெபித்து அவன் மரிக்க போறதை அறிந்து தீர்க்க தரிசனம் சொல்லி, இன்றைக்கு நீ மரிக்க போகிறாய் என்று அவனுடைய வாழ்விலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே அமர்ந்து கெஞ்சி தேவ சமூகத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொண்டு 15 வருடம் தன் வாழ்வை கூட்டி வாழ்ந்த எசேக்கியாவுடைய பையன்தான் யாரு? மனாசே. வைராக்கியமாயிருந்த ஒரு மனுஷன், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட ஒரு எசேக்கியாவுடைய பையன் என்ன செய்யறான்னு கேட்டா, எசேக்கியா எதெல்லாம் வேணான்னு சொன்னானோ அதெல்லாம் இவன் என்ன செய்யறான்? கட்டுகிறான். எசேக்கியா இடித்து போடுகிறான். இது பாகாலுடைய காரியம், இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், இது பொல்லாங்கான காரியம் என்று இடித்து போட்டதை தன் மகனாகிய மனாசே அதை மீண்டும் என்ன செய்யறானா? அதை கட்டுகிறான். அதை கட்டினது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது, அதிலே வாசிங்களேன் அந்த வசனத்தை, 13வது வசனம். எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு எதை கொண்டு வரானா? வானத்தின் சேனையெல்லாம் கீழே இறக்குறான். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை, பிசாசின் தந்திரங்களை, பிசாசுடைய செயல்பாடு எல்லாம் என்ன செய்யறானா? கீழே இறக்குறான். ஆண்டவர் நிற்க வேண்டிய இடத்துல யாரை கொண்டு வந்து நிற்க வைக்கிறான்? பிசாசு.
ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல பிசாசை கொண்டு வர. பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டுறான், கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுறானா யாரு கட்டுறான்? வசனத்தை கைப்பிடிச்சு நடனா அப்படின்னா வசனத்தை விட்டுட்டு பிசாச கைப்பிடிச்சு நடக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் நெருக்கம் தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாய், ஹல்லேலூயா, தேவாதி தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்கை செய்த மனிதன் இப்ப கெஞ்சுகிறான். நாமும் நம்முடைய வாழ்விலே பல நேரங்களில் சூழ்நிலைகளுக்காக, உலகத்துக்காக, உலக உறவுகளுக்காக வானாதி வானத்தில் இருக்கிற தேவனை வணங்க வேண்டிய நாம் இன்னைக்கு யார வணங்கி கொண்டிருக்கிறோம் கேட்டா, யார வணங்குறோமா? யார வணங்குறோம்? பிசாசு. அந்த பிசாசு எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? எருசலேம் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினான். அல்லேலூயா. எங்க இருக்கு அந்த பிசாசு? எங்க இருக்கு? வாசிங்க மீண்டும் அந்த 13வது வசனத்தை. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் செபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். 3வது வசனம் வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு. எங்க இருந்து வர வைக்கிறான்? வானத்தின் சேனையெல்லாம். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா எங்க இருக்கிறாரு? நம்முடைய ஆலயத்தில். அல்லேலூயா. பரத்தில் இருக்கிறாரு. அப்ப இங்கு வானத்தின் சேனை. அப்ப இந்த வானத்துக்கு கீழே என்ன இருக்கு? பிசாசுடைய ஆதித்தகம் என்ன செய்யுது? அசைவாடி கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர் ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு பொல்லாங்கான பிசாசானவன் இந்த உலகத்திலே சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறான். சில ஆவிகள் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு நான் எதை வரவேற்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யறீங்க? அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வானத்தின் சேனையினுடைய ஆவி இறங்கும் என்றால் அவனுடைய வாழ்விலே அவனே என்ன வைக்கிறான்? வாழ்வு அழித்து போடுறான். இன்னைக்கு வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, விக்கிரக தோப்பு, விக்கிரக கிரியை, விக்கிரக காரியங்களை ஆமே உன்னிலிருந்து நீ என்ன செய்? எல்லாம் சொல்லுங்க, அகற்றி போடு. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு அருவருப்பானது, அது கர்த்தருக்கு பொல்லாங்கை செய்யக்கூடியது. எத்தனை பேர் அது ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. 4வது வசனம். எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும், என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினார். பலிபீடங்களை என்ன செய்தானா? கட்டினார். அல்லேலூயா. தேவன் தங்குற இடத்துல பொல்லாப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் இருதயத்திலே தங்குகிறார். நான் வாசம் செய்யும் இடம் எதுன்னு கேட்டா இது உன் இருதயம். அல்லேலூயா. சொல்லுங்க, என் இருதயத்தில் கர்த்தர் இருக்கிறார். இது தேவன் தங்கும். அல்லேலூயா. இந்த ஆலயத்துல விக்கிரகத்துக்கு என்ன செய்யாதீங்க? பொல்லாத காரியங்களுக்கு என்ன செய்யாதீங்க? தேவன் தங்குற ஆலயத்திற்கு, உலகத்துக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா ஒரு காலம் இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க யாராலும் முடியாது. ஏன் இந்த நெருக்கம்? இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, ஏன் பாஸ்டர் ஏன் என் வாழ்க்கையில நெருக்கம் அப்படின்னு கேட்டா, உன் இருதயத்தில் யாரை வைக்கணும்?
நான் யாரை வச்சிருக்கிற? ஹல்லேலூயா. அது மாத்திரம் சொல்லப்படல. 6வது வசனத்தை வாசிங்க, இன்னும் தெளிவா சொல்லப்படுது. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவன் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். மிகுதியும் பொல்லாப்பானையும் என்ன செய்தானா? செய்தான். அவன் மாத்திரமல்லாம அவருடைய சந்ததி என்ன மிதிக்க வைக்கிறான்? தீமிதிக்க பண்ணி. ஹல்லேலூயா. நாளும் நிமித்தமும் பார்த்து. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு இதெல்லாம் அருவருப்பானது. ஜீசஸ். ஹல்லேலூயா. சில பேர் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஆமென். நல்ல நேரம் பிசாசானவன் உங்களை எப்படியெல்லாம் மயக்க வைத்திருக்கிறான். இந்த உலகம் எப்படியெல்லாம் உன்னை முட்டாளாய் கொண்டிருக்கு. ஒரு கெட்ட நேரம் இல்லை ஒரு ராவு காலம் எடுத்துக்கங்க. இதுதான், இந்த நாள் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கெட்ட நேரம். இந்த கெட்ட நேரத்தில் எந்த நல்ல விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? கேட்கல, செய்யவே கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நல்ல கெட்ட நேரத்தில் வீட்டில் என்ன செய்யுங்க? நீங்க பாலை ஊற்றி உர வைங்க. கெட்ட நேரத்தில் என்ன செய்யும்? பாலை உர ஊற்றி வச்சா என்ன செய்யும்? மாறுமா மாறாதா? நல்ல நேரத்தில் ஊற்றி வச்சா என்ன செய்யும்? வெண்ணையா மாறிடுமா? இல்ல நெய்யா மாறிடுமா? எந்த நேரத்திலையும் நீ ஊத்தி வைத்தாலும் என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. ஏன் ஒரு தயிருக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன இல்ல? எல்லா நேரமும் எல்லா காலமும் கர்த்தர் அசைவாடுகிற நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிசாசின் கிரியை ஒரு காலம் இந்த நாலு நிமித்தமும் உன் வாழ்க்கையில ஒரு உயர்வை தரப்போவதே அல்ல. இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு நாளும் உன்னை விடுதலையாக்க போவதே அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இருக்கும்போது இன்னைக்கு அநேகருடைய முதியவர்களுக்கு, அநேகருடைய தாய் தகப்பனாருக்கு என்ன செய்வதில்லை? உணவு கொடுப்பதில்ல. ஆமென். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் திதியின் பேர்ல எங்கெங்கேயோ போய் அவங்களுக்கு பிடித்ததெல்லாம், ஹல்லேலூயா, நீ கல்ற மேல வச்சாலும் சரி, நீ கடல்ல தூக்கி போட்டாலும் சரி, என்னென்ன காரியங்களை செய்தாலும் சரி, அதிலே ஒரு பிரயோஜனமும், எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவனுக்கே என்ன செய்யும்? தெரியும். ஆனாலும் என்ன செய்யறான்? கல்றல போய் கறியை வைக்கிறான், என்னென்னமோ வைக்கிறான். எது சாப்பிடுது? நாய் வந்து சாப்பிடுது. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, பொல்லாங்கான காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். பொல்லாங்கான காரியத்தை நீங்க செய்யறது என்ன? இது எனக்கு அருவருப்பான காரியம். இன்னைக்கு ராவு காலம் பாஸ்டர், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? தண்ணியே குடிக்க மாட்டேன். கண்ணில் மிளகாத்தூளை போட்டுக்க. என்ன செய்ய? என்ன காலம்? ராவு காலம். அல்லேலூயா. என்னெல்லாம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா எந்த நேரத்தில் கிளம்புவேன் கேட்டா ராவு காலத்தை தான். அப்பதான் காணிக்க அதிகமாக வருது. நல்ல நேரத்துக்கு போனா நிறைய பேர் வீடு பால் காட்சிக்கு, கல்யாணத்துக்கு நல்ல நேரத்துக்கு போவாங்க. டீ கூட கிடைக்காது, தீந்துருச்சு பாஸ்டர். ஆனா ராவு காலத்துல போவேன், என்ன கிடைக்கும்? ஏன்னா எவனுமே ராவு காலத்துல என்ன செய்ய மாட்டான். ஆனா நான் சாப்பிடுவேன். அல்லேலூயா. பிசாசானவன் மனிதர்களை மயக்கி வைத்திருக்கிறான். எல்லா நேரமும் தயிர் என்ன ஆகும்? பால் உர ஊத்தி வச்சா பையதான் செய்யும்.
இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எல்லா நாளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அந்த நாள் உனக்கு அற்புதமாக இருக்கும், அந்த நாள் அதிசயமாக இருக்கும், அந்த நாள் வெளியேற பெற்றதாக இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன்னை குறித்தும் உன் சந்ததியை குறித்தும் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமே அல்லாமல் வேறு எந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யாத எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனாலதான் மனாசே தன் தேவனுக்கு விரோதமாய், ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்க, எவ்வளோ கெடுதலை செய்கிறான், எவ்வளோ கர்த்தருக்கு மீறலான காரியத்தை செய்கிறான், எவ்வளோ விதமான காரியத்தெல்லாம் செய்கிறான். ஆனாலும் என் தேவன் மன்னிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல பொல்லாங்கை செய்தவன், தேவன் இருக்க வேண்டிய இடத்துல, பலிபீடம் இருக்க வேண்டிய இடத்துல பிசாசுக்கு பலிபீடத்தை கட்டினவன். ஆமென். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்கிறவன். ஆனால் இப்ப புரிஞ்சுக்கிட்டான், இந்த நெருக்கத்திலிருந்து இது அனைத்தும் எதுவுமே என்னை என்ன செய்யாது. அல்லேலூயா. வானத்தின் சேனை என்னை என்ன செய்யாது, நல்ல நேரம் என்ன செய்யாது, நான் பார்க்கிற காரியம் எனக்கு என்ன செய்யாது, எதுவுமே எனக்கு உதவாதையா. எனக்கு உதவுகிற ஒரே ஒரு நல்ல ஆண்டவர் யாரு கேட்டா, என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி கூப்பிடுறான். இன்னைக்கு நம்ம மற்றபடி செய்த பாவங்களை நம்ம மன்னிக்கிறதுக்கு பல நாட்கள் பல நேரங்கள் ஆகுது. ஆனால் ஆண்டவர் சுபாவத்தை பாருங்க, முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் கெஞ்சும் பொழுது உடனடியாய் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா? அல்லேலூயா. அந்த சுபாவத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, சமாதானம் பண்ணுவதற்கு இங்கிலாந்து லெட்டர் எழுதி தான் வீட்டுக்கே தனக்கே என்ன செய்யறான். அந்த ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப என்ன செய்யறாங்க? வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ். நீ என்ன திட்டிட்டியா, உனக்கு இருடா, நீ பார்க்குற வரைக்கும் நான் ஸ்டேட்டஸ் என்ன செய்வேன், வச்சுக்கிட்டே இருப்பேன். நீ எப்போ பார்க்குறியோ அப்போ அடுத்த ஸ்டேட்டஸ். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நான் மன்னிக்கிற சுபாவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு உன்னை மன்னித்தார் அல்லவா, இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டார் அல்லவா. ஆமென். நீங்க தேவ சமூகத்துல அவருடைய இருதயத்தை போல கர்த்தர் என்ன செய்யறாரா? அல்லேலூயா. உன் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடு, உன் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடு. உலகத்தை சொல்லுவாங்க மறப்போம் மன்னிப்போம், என்னமா எல்லாத்தையும் மறந்து என்ன செய், மறப்போம். கேட்கலையே சத்தம், எல்லாம் சொல்லுங்க மறப்போம். ரெண்டு வடை எக்ஸ்ட்ரா சொல்லுங்க எல்லாத்துக்கும். சொல்லுங்க மறப்போம். அப்புறம் யார? மோடியவா? யார? என்னையவா? யார மன்னிக்க போறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய போறீங்க? கீழே இறங்கணுன்னே அந்த மூலையில வச்சிருப்பேன். என்ன அது? பெரிய ஒரு அருவா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மனாசே செஞ்ச தப்ப நினைச்சு ஆண்டவர்கிட்ட முழங்கால் படின உடனே என்ன செய்யறாரு? ஜெபத்தை கேட்டார்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சில பேர் முழங்கால் படி கையெடுத்து கும்பிட்டா கூட இல்ல என் கால் என்ன செய் உழு. எத்தனை நாள் உழு? 7 நாள் உழு. 7 நாள் என்ன செய்? அப்படி இல்லை, அந்த மனம் வேணாம். நீ கத்த சொல்லுகிறா, உன் நெருக்கத்தை நான் விசாலமாய் மாற்ற வல்லவரா இருக்கிறேன். உன் நெருக்கத்திலே தேவன் விசாலத்தை கத்தர் கொடுக்க வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க தேவன் சொல்லுகிறார், நீங்க மறங்க, மன்னிங்க, விசாலத்துக்கு கர்த்தர் உன்னை அழைத்து செல்லுவா. அல்லேலூயா.
10வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். என்ன செய்தார்கள்? கொண்டு போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, சில நேரங்கள் கர்த்தர் நம்மளை கஷ்டப்படுவதற்கு, உபத்திரப்படுவதற்கு, விடுவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, இனி போ, என்ன செய்யாத. அவன் செய்த காரியங்களுக்கு அவன் எப்படி கொண்டு போனாங்களா? எதுல கொண்டு போனாங்க? வெண்கல சங்கிலியால் செடிகளினாலே பிடித்து. நெருக்கம் எவ்வளவு பெரிய நெருக்கம் பாருங்க. எங்கிட்ட திரும்பினாலும் என்ன கிடைக்குது? முள்ளு குத்துது. தன் வெண்கல சங்கிலினாலே கால்களை கைகளை கட்டி செடிகளினாலே அவனை சூழ இழுத்து கொண்டு போகிறார்கள். இப்ப கேட்கிறான், இந்த நெருக்கத்திலிருந்து யார் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குவா? இந்த நெருக்கத்திலிருந்து நீ மாத்திரம்தான. இந்த உபத்திரவத்திலிருந்து ஒரே நிமிஷம் செத்து விட்டா பரவாயில்லை, ஆனால் திரும்ப பக்கமெல்லாம் என்ன செய்கிறது? முட்கள் கொத்தி கொண்டு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது செய்தாலும் தோல்வியா? எது செய்தாலும் முட்கள் குத்தி கொண்டிருக்கா? எது செய்தாலும் நம்முடைய வாழ்வில ஜெயம் பெற முடியவில்லையா? இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், உன் நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வேதனையிலிருந்து கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான் உன்னை என்ன செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை, எந்த பணமும் நீ செலவு பண்ண தேவையில்லை. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு என்ன பேரை கூப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இலவசமாய் கர்த்தர் இந்த நெருக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இலவசமாய் கர்த்தர் உன்னை விசாலத்துக்கு கொண்டு போக போகிறாரு. இந்த நெருக்கமான அந்த சூழ்நிலையிலிருந்து இலவசமாய் இயேசு உனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. எந்த பரிகாரம் நீ என்ன செய்ய தேவையில்லை. ஆகினால தான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, தன் பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ எல்லாம் சில கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுகிறான். எந்த நிலைமையிலிருந்து கூப்பிட்டான் தெரியுங்களா? முட்செடியில வெண்கல சங்கிலியில அவனை இழுத்து கொண்டு போகும் பொழுது வேதனை தாங்க முடியாமல் 13வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவன் விண்ணப்பித்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலே தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் என்ன செய்தாரா? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், இழந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் தர வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு.